வாழைத்தண்டு பொரியல் எப்பயும் வந்து ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தண்டு வந்து பொரியலே வந்து கூட்டாக தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து மசாலா அரைச்சி செய்யும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யத்தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வாழைத்தண்டு கூட்டு. இதை வந்து கூட்டுன்னு சொல்லலாம், பொரியல்னு சொல்லலாம். வாழைத்தண்டை வந்து இது போல் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நாரை வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மரக்கையோ அல்லது வந்து மத்து ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி வந்து நல்லா அடித்து விட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு நார் எல்லாமே சுருண்டு வந்துடும். நான் செய்கிற மாதிரியே வந்து செஞ்சு பார்த்திங்கன்னா இதில் வந்து நார் எல்லாமே வந்துடுங்க. இந்த நாரை எடுத்துடலாம். நம்ம நார் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி தான். இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து வாழைத்தண்டை வந்து வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட மாட்டீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா வாழைத்தண்டில் அந்தளவுக்கு வந்து சத்து உள்ளது. இந்த மாதிரி எல்லாமே நார் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நார் வந்து அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே கிளறவும் இல்லை, குழம்போ அல்லது அது ஏதாவது வதக்கிறவும் இல்லை. அந்த மாதிரி வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார் ஃபுல்லாக வந்துடும் வெளியே. பாருங்கள், இந்தளவுக்கு நார் வந்து எல்லாமே எடுத்தாச்சு. இந்த நாரில் இருக்கிற தண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட தூக்கி போட்டுடலாம். ஏன்னா காசு கொடுத்து வாங்குறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களோட மரத்துலேருந்தே நீங்கள் வெட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நார் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்குது. நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியில் தான் இருக்கணும். ஏன்னா வாழைத்தண்டு வந்து தண்ணியை விட்டு வெளியே வச்சிட்டிங்கன்னா அப்படியே கருத்து போயிடும். அதனால் தண்ணியிலே வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தாங்க பிடிக்கும். வேகும் போது உப்பு மஞ்சள் வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து உப்பும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வந்து வெந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்து வரும்போது கூட வந்து ஒரு வாழைத்தண்டில் வந்து வெந்த பிறகு பார்த்திங்கன்னா உருண்டையாக வந்து வாழை நார் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை கூட தூக்கி போட்டுருங்க. இப்போ வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் வந்து ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கல, பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு முழு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வதக்கிட்டு மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட வந்து ஒரு 4 வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே வந்து வதங்கி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வாழைத்தண்டு பொரியலை எப்பயும் வந்து ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வந்து மசாலா அரைச்சியும் நம்ம லாஸ்ட்டாக வந்து வேர்க்கடலை பொடி வந்து சேர்க்குறோம். அப்படி சேர்த்து இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து கூட்டு பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து கூட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வந்து மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். இது கூட வந்து லைட்டாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே கிழங்குல போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் நம்மளுக்கு. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போன பிறகு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வாழைத்தண்டில் கண்டிப்பாக வேகும் போது உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கூட்டில் வந்து சாப்பிடும்போது. அப்படி வந்து மறந்துட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து வதங்கி வந்துடும் நம்மளுக்கு வாழைத்தண்டு. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு வேர்க்கடலை பொடி வந்து தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பவுடராக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முறை புதுசாக வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வரன்னு இருக்கிறதுனால வந்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்கோம், அதனால் வந்து நல்லாயிருக்கும். நார்மலாக எப்பயுமே வந்து
நம்ம வாழைத்தண்டுக்கு தேங்காய் துருவல் சேர்ப்போம். அப்படி தேங்காய் துருவல் சேர்க்காமல் மசாலா அரைச்சி இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா செய்யும் போது கூட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது கூட வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கோங்க. நான் என்கிட்ட இல்லை, நான் நார்மலாக எப்படி வீட்டில் செய்கிறேன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதே போல் ஒரு முறை வந்து நீங்களும் வந்து வாழைத்தண்டு பொரியல் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மசாலா அரைச்சி இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி சேர்த்து செஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.